ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஏஜி சபையின் மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம். இந்த அருமையான ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து நடத்தினார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் இந்த மாலை நேரத்தில் வருகிறதான இந்த அருமையான நிகழ்ச்சியை பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க தெரியப்படுத்துவீங்கன்னா, ஒருவேளை ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் தெரியப்படுத்துவீங்கன்னா, உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் ஊழியக்காரனாகிய அடிமை ஆயத்தமாக இருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஒருவேளை ஆவிக்குரிய எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திலும் நீங்கள் பங்கு பெறவில்லை என்று சொன்னால் எங்களோடு கூட நீங்க ஆராதிக்க வரலாம். இந்த ஆராதனை செய்து முடிந்த உடனே ஆராதனையுடைய நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதுல ஸ்தோத்திரம் சபையுடைய அட்ரஸ் இருக்கிறது, தொலைபேசி எண்கள் இருக்குது. நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு நீங்க ஆலயத்தில் ஆராதிக்க வந்து ஆராதிக்க வரலாம். பிள்ளைகளே, தேவன் நல்லவர். மீண்டும் நமது கிராஸ் டிவியின் மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்திலிருந்து சங்கீதம் 147வது சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிற சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். சங்கீதம் 147. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 12வது வசனத்தை வாசிக்கிறேன். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அருமையான பிள்ளைகளே, ஒன்று துதிக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 12வது வசனத்தில் ஆண்டு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, இஸ்ரவேலே சீயோனே உன் தேவனை துதி. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அங்க 11வது வசனம் சொல்கிறது, தமக்கு பயந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யாருக்கும் பயப்படுவதில்லை. ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா பெற்றோருக்கு பயப்படுவதில்லை, கனமணுவதில்லை, யாருக்கும் பயப்படுவதில்லை. ஒரு சின்ன காரியம் வந்தா அவங்க ஸ்தோத்திரம் மூர்க்க குணத்தை அவங்க வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். குடும்பத்துல அதே மாதிரிதான் பயம் என்பது எல்லளவும் இல்லாமல் இருக்கிறது. தேசத்தின் ஜனங்களுக்கு பயம் என்பது, கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் இருக்கிறது. அது எழுத்து பிரகாரமா இருக்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கூட இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவனை தேடுவதில் பயம் குறைஞ்சிருக்குது. ஆலயத்துல உட்கார்ந்து அனாவசியமான காரியங்களை பேசி சிரிச்சு சில காரியத்தெல்லாம் ஒழுங்கீனமா நடக்கிற காரியங்கள் பயம் ஆலயத்துக்குள்ள குறைந்து வருகிறது. அருமையான பிள்ளைகளே, ஊழியத்துல பயம் குறைஞ்சு வருகிறது. ஊழியக்காரன் மேல இருக்கிற கனம் பயம் குறைந்து வருகிறதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா தெளிவாய் என் ஆண்டுடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யார் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார், அவருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தர்மையான மாலை நேரத்துல நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது பைபிள்ல சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் அளவில்லாமல் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை குறித்தே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் சொல்றாரு, இப்பொழுது எனக்கு நீ பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அழகாக ஆண்டவர் சொல்றாரு அல்லவா. எப்போ சொன்னார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். ஆபிரகாமே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம். நல்லவர், நமக்கு தெரிந்த அந்த வசனம் தான். 22வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆமென். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும்
உன் நேசகுமாரனா இருக்கிற ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட பலியிடும்படி சொல்லுகிறார். யாரை? ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒரு புறாவை அல்ல, சொந்த மகனை, 100 வருஷத்துல பிறந்த ஒரு மகனை நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம், அமே என் மகன் என கீழ்ப்படிந்து நடக்கிறானா என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாய் ஆபிரகாம் கேட்கிறாரு. மலைக்கு மகனை கூட்டு மலைக்கெல்லாம் போயிட்டாரு. கத்தி எடுத்து வெட்டுகிற நேரத்துல ஆண்டவர் நிப்பாட்டுகிறார். நல்ல ஆண்டவர், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். பிள்ளைகளே, பயம்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பது. அந்த வார்த்தை யார் மூலமாய் வந்தாலும், வேதத்தின் மூலமாய், ஊழியக்காரங்க மூலமாய், நம்ம குடும்பத்தின் அங்கத்தினர்கள் மூலமாய், நாம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமே, பிரசங்கியார் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது அதுக்கு உண்மையாய் நான் கீழ்ப்படிந்து ஆண்டவரை எஸ் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய், அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதம். நம்ம 24 அதிகாரத்துல பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால தேவன் அவருக்கு தந்த ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம். 24:1 சொல்லுகிறேன், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். நல்ல ஆண்டு பாருங்க, ஸ்தோத்திரம். ஆமே, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது சகல காரியத்திலையும் நான் கையிட்டு செய்கிற என் வேலை, என் வியாபாரம், ஆண்டவர் நல்லவர், என் ஊழியம், அவன் குடும்பம், நான் செய்கிற படிப்பு, நான் கட்டுகிறதான எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தே வருவார். அவர் ஆபிரகாமின் தேவன் அல்லவா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுதலோடு இருக்க நம்ம அர்ப்பணிப்போம் பிள்ளைகளே. தாவீதை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது விருத்தி அடைந்தார். அவர் தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன். நான் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் நல்லவர். அந்த மனிதனை கர்த்தர் வர 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 விருத்தி அடைய செய்தாராம். அவன் ஆண்டவர் விருத்தி அடைய செய்கிற ஆண்டவர் அல்லவா? என்னை குறுகி போக விடவில்லையே. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவரே, இந்த கருமையான மாலை நேரத்துல என் ஜபத்துல ஒன்று, உங்க ஜபத்துல ஒன்று. ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஆண்டவரே, இதோ வாயினால பயப்படுகிறேன் என்று சொல்லுவது இல்லை பிள்ளைகளே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடுங்குவது. இன்னொன்னு சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவன் தீமை செய்ய மாட்டேன். 3வது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 4வது, ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்வது. ஆமென். ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரே, போதித்திருக்கிறாரே, அந்த வார்த்தையின்படி நான் நடந்து கொள்வது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, நியாய பிரமாணங்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம நடப்பது. அருமையான பிள்ளைகளே, இந்த பயம் என் வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா, சங்கீதம் 128 வேதம் சொல்லி இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வதிக்கப்படணுமா? தர்மியான நேரத்துல அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்கு பயந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த சங்கீதம் 128 அங்க நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் வேகமா சொல்லிட்டு அடுத்த அவன் வார்த்தைக்கு போகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவன் வழி நடக்கிறவனவோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பேன்னு சொன்னா முதல் ஆசீர்வாதம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பாய். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரன், நீ உரிமையான ஆளு. 2வது, உனக்கு ஒரு வேலை இருக்கும். 3வது, உன் வேலையுடைய வருமானத்தை நீ தான் சாப்பிடுவ. 4வது, உனக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுப்பாரு. 5வது, அவன் மனைவி உன் குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் நிறைந்த குடும்பமா இருக்கும். 6வது, உன் பிள்ளைகள் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அந்த பிள்ளைகள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாய், உன் பேருக்கு கெடுதல் உண்டாக்காத பிள்ளைகளாய், ஒளிவு மர கன்றுகளாய் இருப்பாங்க. 7 ஆசீர்வாதத்தை அங்க வச்சிருக்கிறாரு பிள்ளைகளே. அப்பா, ஆசீர்வாதத்துக்கு அவன் மேன்மைக்கு ஸ்தோத்திரம். நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு ஸ்கூல்ல
ஆமென். ஹெட் மாஸ்டருக்கு முன்பாக டீச்சர்ஸ் பயப்படுவாங்க, டீச்சருக்கு முன்னால மாணவர்கள் பயப்படுவாங்க. அந்த பயத்தை சொல்ல, அது அடிச்சிருவாங்களோ, அது இல்ல, அன்பினால ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடப்பது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி சொல்றாரு, நான் உன்னை என்னத்தை கேட்கிறேன் ஸ்தோத்திரம், ஆமென், நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும் தானே கேட்கிறேன். பாருங்க, பிள்ளையாம் எனக்கு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு. அவர் கர்த்தருக்கு பயந்தவர் தான், ஆனாலும் ஸ்தோத்திரம் அவர் கீழ்ப்படிய மனசு இல்லை. கர்த்தர் சில சிக்ஷையை கொடுக்கிறார். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க, அவரெல்லாம் கர்த்தருக்கு பயம், கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன், நல்ல ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆனாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தமாய் அவர் கீழ்ப்படிய மனசு இல்ல. பிள்ளைகளே, நமக்கு ஸ்தோத்திர விருப்பம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது நமக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை திரும்ப நான் 2வது பகுதியை சொல்லுகிறேன். அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியம், காத்திருக்கிறவர்கள் மேல். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான வேலையில ஒண்ணு காத்திருக்கிறது. பஸ்ஸுக்கு காத்திருக்க மாட்டோம், எங்க போனாலும் நம்மளுக்கு அவசரம், ஏன்னா அப்படி பழகிட்டோம். நான் அந்த நேரத்துல போவோம், அந்த நேரத்துல வேலை முடிக்கணும். ஒரு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேலைன்னா வேகமா அந்த வேலையை முடிக்கணும், நம்ம நன்மை வர வேண்டியதா வேகமா செய்யணும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரிதான் பிளான் பண்ணிட்டு போறோம். நடக்கலன்னா டென்ஷன் ஆயிடுறோம், வித்தியாசமான வார்த்தைகளை பேசிடுறோம். கர்த்தருக்கு மகிமை. அருமையான பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு காத்திருங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். நான் ஆபிரகாமை சொன்னேனே, ஆபிரகாம் திறப்புல நின்று கர்த்தர் காத்திருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன். மோசே ஆசரிப்பு கூடாரத்துல தேவ சமூகத்துல காத்திருந்த ஒரு தேவனுடைய மனிதன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவையே எடுத்துக்கோங்க, அதிகாலையில இருட்டோட மலையின் மேல சாந்தரமான நேரங்கள்ல தனித்து தேவ சமூகத்துல ஸ்தோத்திர நேரத்தை செலவிட்ட நம்முடைய அண்மையான தேவன், சாயங்கால நேரம், அதிகாலை நேரம், மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் ஆண்டவர் தாமே காத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பிசாசை அவர் ஜெயித்தார். அவர் தேவகுமாரன் மாத்திரமல்ல, மனிதனாக இந்த பூமியில இருந்தார் அல்லவா. பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருந்தால் வெற்றி. நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு மேன்மை, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மகிமையான உயர்வு. நான் கடந்த சண்டே எங்க சபையில தான் ஜெபம் என்கிற தலைப்புல கர்த்தரை வார்த்தை கொடுத்தேன். ஜெபத்தை குறித்து இப்படி ஒரு மனுஷன் சொன்னதை சொன்னேன். ஆண்டவருடைய பெரிய திட்டத்துல ஒன்று ஜெபம். ஜெபம் தான் எனக்கு தேவன் கொடுத்த மகிமையான ஆயுதம். ஸ்தோத்திரம். எந்த கர்த்தர பிள்ளை காத்திருக்கிறதை விட்டு விடுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அதுக்கு அடுத்தது விழுதல் அல்லது பின்மாற்றம் வருகிறதாய் பல மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். பிள்ளைகளே, கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருக்க வெட்கப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அதிகாலையில எழுந்து ஸ்தோத்திரம், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் கர்த்தர் காத்திருக்கிறேன் சொல்றாரே. தாவீதின் வெற்றி, யோசுவாவின் வெற்றி, மோசேயுடைய வெற்றி, கர்த்தரால பரிசுத்தவான்கள் வெற்றி எதுல அடங்கிருந்து தெரியுமா? அவர் காத்திருத்தல் தான் அடங்கிருந்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அவரும் ஸ்தோத்திரம் காத்திருந்தாரே. மகளே, இன்னைக்கு ஏன் தோல்வி, இன்னைக்கு ஏன் பண விரயம், இன்னைக்கு ஏன் நமக்கு விரோதமா தீமைகள், நமக்கு விரோதமா அசுத்த வல்லமை எழும்பி இருக்குது, எனக்கு விரோதமா அது பண்ணிட்டாங்க இது பண்ண சொல்றேன் தெரியுமா? நான் காத்திருக்கிறது இல்ல. நீங்க அழகா சொல்லுங்க மாலை நேரத்துல, மகளே அதிகாலையில நேரப்பட எழுந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து பழகுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல்ல காலை எஞ்சன முதல் எண்ணம் ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம், இரவுல வருகிற கடைசி எண்ணம் ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம். காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் கழுகளை போல எழும்புவார்கள். சொல்லுகிறேன், எழும்புவாய் மகளே. காத்திருக்கிற உன்னை ஆசீர்வதிப்பார், காத்திருக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், காத்திருக்கிற உன்னை பொருளாதாரத்தால் நிரப்புவார், காத்திருக்கிற உனக்கு நல்ல வேலைகளை தருவார், நல்ல திருமணத்தை கொடுப்பார், படிப்புல ஒரு மேன்மை தருவார், உன்னை காக்க வைக்காமல் நல்ல வேலையில கர்த்தர் உட்கார வைப்பார். நீ காத்திருக்க வைக்காமலே கர்த்தர் சகல மேன்மைகளையும் தேவன் தருவார். ஆமென். நீ கர்த்தருக்கு காத்திரு. மனுஷ சமூகத்தை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க நேரத்தை ஒதுக்கு. பல மணி நேரங்கள் பரவாயில்ல, அது வேஸ்டா போகாது. ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய மனிதர்கள் சொல்றாங்க, பிரசங்கிக்கிறவர்கள் மாறலாம்,
ஊழியங்கள் மாறி போயிடலாம், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றைக்கும் மாறுவதில்லை. ஸ்தோத்திரம். அவங்க அசைக்கப்படுவதில்லை, அவங்க குறுகி போவதில்லையா? கர்த்தருக்கா காத்திருப்போமா? அதுக்கு என்ன செய்யணும்? தேவனை துதி மகளே, மனதார தேவனை துதித்து அவர் சமூகத்துல காத்துரு. 2 சொன்ன. 1, அவருக்கு பயப்படுற பயத்தை நீங்க வளர்த்துக்கோங்க. 2வது, அவர் சமூகத்துல காத்திருக்கிற பழக்கத்தை வழக்கமா வச்சுக்கோங்க. 3வது, மனதார தேவனை துதித்து பழகுங்க. முறுமுறுக்காம கர்த்தரை துதித்து பழகுங்க, ஆராதித்து பழகுங்க, மகிழ்ச்சியோடு இருந்து பழகுங்க. அடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்களேன். அதை சொல்லி நான் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். ஆமென். அவர் உன் வாசல்களின் தாழ்பாக்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவரே, என்னையும் என் பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணுப்பா. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுவேன், இடைவிடாமல் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்கிற ஒரு சின்ன ஜபத்தோடு இந்த நேரத்தை முடிக்கலாமா? வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல உங்க கையை வச்சுக்கோங்களேன். அன்பு பிதாவே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திரு. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அன்பு ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ மகிமை ஆண்டவரே. பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு காத்திருக்கிற காத்திருத்தல் நீங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும்படி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்காங்களோ அவங்க கையில இருக்கிற ஆண்டவரே வியாதிகள், சரத்துல இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும். வேதனைகள், கடன் நெருக்கங்கள், மனபாரங்கள், வேதனைகள், குழப்பங்கள் மாறட்டும். அருமையான நிகழ்ச்சி பார்த்த எல்லாரையும் பேர் பேராய் தனித்தனியாய் என் தெய்வம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு வாரமும் தர்மையான ஆண்டவரே உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அடிமை தாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க கிருபை தந்த தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.